அடுத்ததாக முதலாவது கேள்வி, இது வரிசைப்படி எடுத்த கேள்வி கிடையாது, இது புதுசாக கேட்ட கேள்வி தான். முக்கியத்துவம் கருதி அதை முதல் கேள்வியை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டால், ஒரு முகநூல் இதிலெல்லாம் ஒரு செய்தி யூடியூப்லாம் பரவி கொண்டிருக்கிறது. என்ன பரவி கொண்டிருக்கிறன்னு சொன்னால், முகமது நபி அவர்கள் இந்தியா மீது ஒரு போர் நடத்துவார்கள், அவர்கள் சிறந்த கூட்டமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு முகமது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இவங்க முஸ்லீம்கள் இந்தியா மேலே படையெடுத்து வந்தாங்க, அடிக்கடி படையெடுத்து வந்தாங்க. இவங்க நோக்கமே இந்தியாவில் போர் செய்கிறது தான் நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு யூடியூபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை ஒரு விளக்கமாக போட்டிருக்கார், மறுப்பாக போட்டிருக்கிறார். அவரை சொல்லி குத்தமில்லை. ஏன்னு கேட்டால், அவர் எதில் இருந்ததை போடுறாருன்னு கேட்டால், ஏதோ ஒரு மதரசாவுடைய ஆசிரியர் ஒரு மௌலவி இந்த ஹதீஸை பேசியிருக்கிறார். இந்தியாவில் போர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க அல்லாஹ்வுடைய உதவி பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாவில் ஜிஹாது பண்ணணும்னு சில கிறுக்கணும் மண்டமுத்தி போனவங்க இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி மண்டமுத்தின சில ஆலிம்சாக்கள் சொன்னதை வைத்துத்தான் அவர் பேசுகிறார். அப்போ நம்ம இதுக்கு உரிய ஆன்சர் பண்ணணும். சும்மா திட்டுறது ஆன்சர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்று இருந்தால், சொன்னது நெசந்தானா அல்ல சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானா, இந்த விஷயங்களை நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் அது சம்பந்தமாக அந்த யூடியூபர் என்ன சொல்கிறார் என்பதை முதல் கேட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். உஸ்தாத் பீர் முகமது சித்திகி அப்படிங்கக்கூடிய கம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, பெண்கள் மதரசா. அந்த மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த உஸ்தாத் முகமது சித்திகி, பீர் முகமது சித்திகிங்கக்கூடியவர். அவர் ஒரு வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறார். ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முகமது நபி அவர்கள் மனைவிகள், அவங்க கூட இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ், இவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் பதிவிட்டிருப்பாங்க. நமக்கு குர்ஆன்ல சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்காட்டாச்சுன்னா அந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த மதத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்ப இது எப்படி குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த ஹதீஸுக்கும் உண்டு. இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் 2 பேரை நரக நெருப்பிலிருந்து காப்பான். யாரை காப்பான்? இந்தியாவை எவன் படையெடுத்து வெற்றி கொள்கிறானோ அவனை காப்பான். இந்த நாட்டுக்கு மேல இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கக்கூடிய படையெடுப்புகளுக்கெல்லாம் ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். ஏன் இவ்வளவு வருஷமா படையெடுத்துக்கிட்டு வரேன்? ஒவ்வொரு நாட்டில் போனா 100 வருஷம் படையெடுப்பான். ஆனா இந்த நாட்டுக்கு எதிராக மட்டும் ஏன் அலையலையாக படையெடுத்து வர்றாங்கன்னா, இது இந்த அடிப்படை மத நம்பிக்கையில் வரக்கூடிய படையெடுப்பு. இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இந்த நாட்டில் திப்பு சுல்தான் படையெடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இதே ஹதீஸை தான் முகலாய மன்னர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப காலங்காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்திய எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விஷயத்தை தான் நான் மேற்கோள் காட்டி சொன்னேன். இந்த பாருங்க, இந்த ஹதீஸை இவரும் மேற்கோள் காட்டுறாரு. ஏற்கனவே இந்த ஹதீஸ் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மறுபடியும் இதை நம்ம இந்த நாட்டில் வளர விட்டோம்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன ஆகும்? இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இந்த கேள்வியை முன்வைத்தது தவறு. நீங்க ஹதீஸை எப்படி கோட் பண்ணலாம்? நான் ஹதீஸை கோட் பண்ணல. முஸ்தாத் பீர் முகமது கோட் பண்ண ஹதீஸை தான் நாம் திருப்பி மேற்கோள் காட்டுறோம். ரெண்டாவது, அப்படியே நான் ஹதீஸை கோட் பண்ண என்ன தப்பு இருக்கிறது தானே நான் சொல்றேன். இல்லாத பிரச்சனையை வைத்தே சனாதனம் ஒழிக்க வேண்டும் நீங்க பேசுறீங்க. சனாதனம்னா என்னன்னு சொல்றானே, இன்னைக்கு ஒரு உருவையில அதுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு. ஆனா இருக்கிறத சொன்னா தப்பு, இல்லாததை சொல்லியாச்சுன்னா ரைட் ராயெல்லாம் நீங்க துணை முதல்வராக கூட இந்த மாநிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் கிலாஃபத் ஆட்சியை மீண்டும் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறார். இந்த கிலாஃபத் ஆட்சிங்க கூடியதை உலகத்தில் இருக்கக்கூடிய அரேபியர்கள் உட்பட முஸ்லிம்கள் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து முதல் உலக யுத்தத்தோட முடிவுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா உலகம் முழுவதும் இது மத பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு கிலாஃபத்துக்கு குடைக்கு கீழே அவங்க அந்த கிலாஃபத்து சட்டத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னா, டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இந்த நாட்டில் இனிமே இருக்க முடியாது. இந்த கிலாஃபத் ஆட்சி வந்தா அப்ப இந்த நாட்டின் சட்டம் தூர எறியப்பட வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒருத்தம் பேசியிருக்கான்னு நம்ம மேற்கோள் காட்டினா நம்ம மேல கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாடு, இந்த நாட்டின் காவல்துறை இந்த நாட்டின் சட்டங்களையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பதை முக்கியமா வச்சிருக்கா, இல்லைன்னா இதுக்கு விரோதமானவர்களை பாதுகாப்பதை தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. காவல்துறை அப்ப இந்த விஷயத்திற்கான பதில ஒவ்வொரு முஸ்லீம் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? என்னடா இதை பார்க்கும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டா, என்னடா இவ்வளோ இஸ்லாமியர்கள் இந்தியாவு மீது படையெடுக்க சொல்கிறாங்க, இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பரப்பக்கூடிய நேரத்தில் நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரியவர்களாக ஆவது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் என்பதை இந்தியாவுக்கு எதிரானதுங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தையும் இந்த ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சு ஏற்படுத்த முடியும். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, அந்த ஹதீஸுகள் ஆத்தன்டிக்கான ஹதீஸ் ஒன்றுமே கிடையாது. ஹதீஸுகள் 2 வகை இருக்கிறது. குர்ஆன் என்பதே ஒட்டுமொத்த சமுதாயமும் இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் நமக்கு
சொல்லிட்டு போனவை தான் குர்ஆன் என்பது. ஹதீஸ் என்பது என்னன்னு கேட்டால், ஏதோ ஒருத்தர் 2 பேர் நபி சொன்னதாக அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னும் ஒருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பார். இப்படி ஓரிருவர் அறிவிக்கிற செய்திகளுக்கு பேர் தான் ஹதீஸ் என்பது. இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த ஓரிருவரும் சொல்லக்கூடிய சரியாக இருந்தாலும், சில இடங்களில் நபிகள்கிட்ட கேட்டதாக சொல்லக்கூடிய அவர் பிழை விடுவார், அல்ல அவர்கிட்ட கேட்டு சொன்னதாக ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல அவர் பிழை விடுவார், அல்ல அவர்கிட்ட கேட்டதாக சொல்லக்கூடியவர் அப்படி பிழை விடுவார். இப்படி தவறுகளாக சேர்த்து இல்லாததை சேர்த்து சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க. என்ற ஒரு வகையில் ஹதீஸுகளில் ஏற்கத்தக்கது ஏற்கத்தகாதது என்று நம்ம ஹதீஸ் கலையில் அன்றைக்கு இருந்த அறிஞர்களே வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ எந்த ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு ஆள் சரியில்லாமல் இருக்கிறாரோ அந்த ஹதீஸ் நபியின் பேரில் சொல்லப்பட்டாலும் அது ஹதீஸ் கிடையாது, பல பலவீனமான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படை வலை ஹதீஸின் வந்தவனையே சொல்லிட முடியாது. எவன் சுரக்காயை சாப்பிட்றானோ சொர்க்கத்துக்கு போவான் என்று நபி சொன்னதாக கூட ஹதீஸ் இருக்குது. அது சரியான ஹதீஸ் இல்லை. அது எவனோ ஒரு சுரக்காய் வியாபாரி நபியின் பெயரால் இட்டுக்கட்டி சொன்ன ஒரு விஷயம் என்று அன்றைக்கே கழிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த இந்தியாவில் போர் செய்யணுங்கிற ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அதை சொல்லக்கூடிய ஆட்கள் சரியில்லாத காரணத்தினால அன்றைக்கே இந்த ஹதீஸ் ஏற்கத்தக்க ஹதீஸ் இல்லை என்றே ஒதுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். எந்த ஹதீஸு ஏற்கத்தக்கது இல்லை, இதில் ஏதோ ஒரு தனி நபர் விளையாடி இருக்கிறார் என்று அறிஞர்கள் கருதுகிறார்களோ அதை அஜர்த்துமார்கள் மௌலைமார்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் உள்ள அந்த இதை ஒரு ஹதீஸை நம்பி பிரச்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த கேள்விகளை சந்திக்கிறீங்க. அதனால் அந்த ஹதீஸுடைய விவரம் ஃபுல்லி எத்தனை ஹதீஸ் வருது, என்னென்ன ஹதீஸில் என்னென்ன குறை இருக்குது என்பதையெல்லாம் விரிவாக நம்ம விளக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு அடிப்படையை சொல்லிவிட்டு விளக்குவோம். என்ன விளக்குறோம்னு கேட்டால், இப்போ இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிறோம், இந்தியாவின் மீது போர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற கூட்டமாக இருப்பார்கள் அப்படிங்கிற கருத்துப்பட வரக்கூடிய ஹதீஸு சரின்னு ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால், இந்தியாங்கிறது என்ன? இந்தியாங்கிறது நபிகள் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு பேராக இருந்துச்சா, காலத்துக்கு காலத்து மாறி இருக்குதா? இந்தியா என்பது மாறிக்கிட்டே வரக்கூடிய, இந்தியாவில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அதனுடைய எல்லைகள் விரிவடையும், சுருங்கும், அல்லது மேப்பிலேருந்து இல்லாமல் போயிடும், மறுபடியும் உண்டாகும். நாடுகள் என்பது அதுக்கு பர்மனண்ட்டாக நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ அன்றைய உதாரணமாக நம்ம முகலாயர்கள் முந்தின ஒரு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த பஞ்சாப் பகுதி மாத்திரம்தான் இந்தியாவாக இருந்துச்சு. இங்கே சேர சோழ பாண்டியர்கள் நாயக்கர்கள்னு பலவிதமான மன்னர்கள் தமிழகத்தில் ஆட்சி பண்ண மாதிரி வட இந்தியா முழுவதும் எத்தனை மன்னர்கள் இணைஞ்சாங்க, ஆட்சி பண்ணாங்க. அதெல்லாம் இந்தியாவை இருக்கலை. அதுக்கப்புறம் முஸ்லீம் மன்னர்கள் வந்த பிறகு ஒரு 80% இந்தியாவை ஒருங்கிணைச்சாங்க, அது இந்தியாவாக இருந்துச்சு. அப்புறம் வெள்ளைக்காரங்காலத்தில் இந்தியா எதுன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து இந்தியாவாக இருந்துச்சு. இப்போ எது இந்தியாவாக இருக்குன்னு கேட்டால் பங்களாதேஷ் பாகிஸ்தானை கழித்த பகுதி இந்தியாவாக இருக்குது. அப்போ இந்தியாவில் ஒரு கூட்டம் போர் செய்யும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் சொன்னாங்கள்ல இந்தியான்னு சொல்லி, ஹிந்துன்னு அதுக்கு அரபில் சொல்லுவாங்க. நபிகள் இந்தியான்னு சொல்லும் பொழுது எது இந்தியாவாக இருந்துச்சு? இந்தியாங்கிறத என்ன செய்ய முடியாது, ஒரே நிரந்தரமான ஒரு வடிவம் அது கொடுக்க முடியாது. இந்தியாவுக்குன்றல எந்த நாட்டும் கொடுக்க முடியாது. அப்போ இந்தியாவில் ஒரு போர், இது சரியான செய்தி கிடையாது. ஃபஸ்ட் விஷயம், சரின்னு வைத்து கொண்டும் சில விளக்கத்தை சொல்லிவிட்டு அது சரியில்லைங்கிறது சொல்கிறேன், அதுக்காகத்தான் அது. அப்போ இந்தியாங்கிறது நபிகள் நாயகம் காலத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்தியாங்கிறம இந்த இந்தியா இருந்துச்சா? இருக்கலை. இது இந்தியான்னு சொல்லப்பட்டுச்சா? சொல்லப்படலை. அப்போ நபிகள் நாயகம் காலத்திலேருந்து ஒரு 200-300 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியா என்பது எதுன்னு கேட்டால், இப்போ பாகிஸ்தான் சொல்கிறோம்ல, அதான் இந்தியா. இந்த பாகிஸ்தான் இருக்க சிந்து நதி இருக்கு இல்லையா, சிந்து நதியுடைய உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஒரு பகுதியைத்தான் சிந்துங்கிறது தான் ஹிந்துன்னு சொல்லி இந்தியாண்டு வந்தது. அப்போ இந்த இந்தியா என்று ஹதீஸில் எங்கே சொல்லப்பட்டாலும் அது பாகிஸ்தானை தான் குறிக்கும்.
இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற இந்தியா குறிக்காது. இதெல்லாம் வந்து நபிகள் நாயகத்து காலத்தில் இந்தியாவில் இருக்கவில்லை. அப்போ நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை இந்தியான்னு சொல்வார்களே, ஆனால் அது முதல்ல குறிக்கிறது பஞ்சாப்பை தான் குறிக்கும். பஞ்சாப் தான் பாகிஸ்தானை மாறினது. பஞ்சாப்பை தான் பாதியை வெட்டி என்ன செஞ்சாங்க, அந்த பாகிஸ்தான் ஆக்கி விட்டாங்க. அங்கே தான் அந்த சிந்து நதியுடைய உற்பத்தியெல்லாம் இருக்கிறது. அந்த சிந்தை வச்சு சிந்துங்கிறதுலேருந்து தான் இந்துங்கிறத உண்டானுச்சு. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் இந்தியாவில் ஒரு போர் நடக்கும் என்று சொல்வார்களே, ஆனால் அவங்க காலத்தில் எது இந்தியாவோ அதைத்தான் குறிக்குமே தவிர, நீங்கள் இந்தியான்னு சொல்லி பெருசாக்குவீங்க, சின்னதாக்குவீங்க, உலகத்திலேயே இன்னும் பல நாடுகள் எல்லாம் கைப்பற்றி இந்தியா இன்னும் பெருசாக போச்சுன்னு வைங்க. அப்போ எந்த இந்தியாவில் நடக்கும்? அப்போ இந்தியா என்பதற்கு வந்து 14 நூற்றாண்டா நபிகள் நாயகம் காலத்திலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மேப்புகளை பழங்காலத்து மேப்புகளை எடுத்து பாருங்கள் இந்தியான்னு சொல்லி. ஒவ்வொரு காலகட்டத்தில் மௌரியர் காலத்து இந்தியாண்டா என்ன, குப்தர் காலத்து இந்தியாண்டா என்ன, முகலாயர் காலத்து இந்தியாண்டா என்ன, அப்புறம் வெள்ளைக்காரங்காலத்து இந்தியாண்டா என்ன, சுதந்திர இந்தியாவில் இந்தியாண்டா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு வகையான காலத்துக்கும் மேப்புகள் இருக்குது. அந்த மேப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாங்கிறது பல வடிவங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்தியாண்டு ஒரு நாட்டை உண்டாக்கி வைத்துக்கொண்டு அந்த ஹதீஸில் சொல்வது வந்து இதைத்தான் சொல்லுதுன்னு சொன்னால் அது ஒரு அறியாமை. அது முதல்ல விளங்கணும். இந்தியான்னு சொல்கிறாங்களே, நபிகள் நாயகம் சொல்லும்போது இந்த இந்தியா இருந்துச்சா? இல்லை. இப்போ எந்த இந்தியாவில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த இந்தியா நபிகள் நாயகம் காலத்தில் இந்தியா என்ற பெயரால் இருந்ததா, இந்தியா என்று அழைக்கப்பட்டதா? இல்லை. இதுக்கு உதாரணமாக சென்ற வாரம் கூட நம்ம துருக்கியை பற்றி விளக்கணும். துருக்கியோட நீங்கள் சண்டை போடுவீங்கன்ற சொன்னாங்க. துருக்கியின் நபிகள் நாயகர் சொன்னதை உடனே துருக்கிங்கிறது வந்து இப்போ உள்ள துருக்கி நாடுன்னு விளங்கிக்கிறக்கூடாது. துருக்கி என்ற நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது துருக்கி என்பது ஒரு நாட்டை குறிக்கலை. துருக்கிங்கிற நாடே வந்து 1200 பிறகு தான் உண்டாகுது. அப்போ துருக்கிங்கிற ஒரு நாடே இப்போ இல்லாமல் இருக்கும்போது துருக்கியோட சண்டை போடுவீங்கன்னு சொன்ன ஹதீஸும் இருக்கிறது. அதுக்கு அந்த துருக்கிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், மங்கோலியர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் துருக்கும்பாங்க. துருக்குங்க ஒரு இனம். மங்கோலிய இனத்தவர்களுக்கு தான் என்ன செய்யுங்க, ஒரு சப்ப மூக்கா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அகன்ற முகம், அந்த செங்கிஸ்கான்லாம் இருந்தார்ல, அவர் தான் துருக்கி இனம். துருக்கி இனத்தோட சண்டை செய்வீர்கள் தான் நபி சொன்னாங்களே தவிர, இன்னைக்கு வந்து துருக்கின்னு ஒரு நாடு வந்தவுடனே துருக்கி நாட்டோட சண்டைன்னு அந்த ஹதீஸை விளங்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னதை விளங்குறதா இருந்தால் துருக்கியோட சண்டை போடுவீங்கன்னு நபிகள் சொல்லும் பொழுது எது துருக்கி? அப்படி நாடே இல்லை உலகத்தில். துருக்கிங்கிற நாடே இல்லை. இல்லாமல் இருக்கும்போது சண்டை போடுவீங்கன்னு சொன்னாங்கன்னா துருக்கி இனத்தை தான் குறிக்குது. துருக்கி இனம்டா யாருன்னு கேட்டால் மங்கோலியர்கள், செங்கிஸ்கானுடைய தலைமையில் அது மாதிரி யுத்தம் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் எந்த ஒரு நாட்டின் பேரை சொல்லி முகமது நபின்னு கூட வேணாங்க, நீங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒரு நாட்டை பேரை சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அவர் சொல்கிற காலத்தில் எந்த நாட்டை குறிக்கும்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். நீங்கள் 1000 வருஷத்துக்கு பிந்தி நீங்கள் ஒரு அர்த்தத்தை உண்டாக்கி வைத்துக்கொண்டு 1000 வருஷத்துக்கு முந்தி சொன்னதுக்கு வியாக்கியானம் கொடுத்தா அது பொருத்தமாக இருக்குமா? அது பொருத்தமாக இருக்காது. அதனால் இந்த ஹதீஸு சரின்னு வைத்து கொண்டாலும், கரெக்டான ஹதீஸ்னு வைத்து கொண்டாலும், நீங்கள் பாகிஸ்தானில் சண்டை போடணும். போய் பாகிஸ்தானில் தான் சிந்து இருக்கிறது. அன்றைக்கு நபிகள் நாயகம் காலத்தில் பாகிஸ்தான் தான் இந்தியா. எதை இந்தியா என்று இப்போ நம்ம அங்கீகரித்து வைத்திருக்கிறோமோ இதுக்கு பேர் இந்தியா கிடையாது. அப்போ அந்த பாகிஸ்தான் பதில் பல சண்டை நடந்தும் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னஞ்சாங்க, இந்தியாவில் போர் நடக்கும், அங்கே உதவி பெற்ற ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள்ங்கிறது வந்து டெல்லியின் மீது உள்ள படையெடுப்புகளையோ அல்லது வந்து மாலிகாப்பூர் மதுரையில் படையெடுத்தார் அது மாதிரியான படையெடுப்புகளையோ வேறு முஸ்லீம் மன்னர்கள் பாபருடைய அந்த வருகையையோ அதையெல்லாம் இது குறிக்கவே செய்யாது. அவங்களெல்லாம் வந்து இங்கே டெல்லிக்கும் அவுரங்காபாத்துக்கும் வந்தவர்கள். அவங்க அதை மையமாக கொண்டிருந்தாங்களே தவிர அது பாகிஸ்தான் அது வந்து அப்போது இந்தியாவாக இருக்கலை. நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள இந்தியாவில் அது இருக்கவில்லை அப்படின்னு விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த இது நமக்குன்னு உள்ள வலிந்து கட்டுற ஒரு விளக்கமும் கிடையாது. எந்த ஒரு மனிதருடைய சொல்லாக இருந்தாலும், இப்போ நான் வந்து இந்தியான்னு இன்றைக்கி பேசுகிறேன்னு வைங்களேன், நான் இந்தியா இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இந்தியாவில் இந்தியாவை பற்றி நான் எதை சொல்லிட்டு நான் மரணிக்கிறேன்னு வைங்க, எனக்கு ஒரு 500 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடிய ஆளுக்க என் பேச்சு எடுத்து வைத்து கொண்டு இந்தியாவுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியா நான் 500 வருஷத்தில் நிறைய மாறி போச்சு. அப்போ மாறி இந்தியாவை வேறு வடிவமாக போச்சுன்னு வைங்க. அப்போ நான் சொன்னதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்கணும்னா, நான் சொல்லும்போது இந்தியா எது,
ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடுங்கிற பேரில் ஒன்றை குறிப்பிடுவார்களே, ஆனால் அவர் குறிப்பிடும் பொழுது அந்த நாடு என்னவாக இருந்தது, நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை நாடுகள் பல வகையாக சிக்கி செதறி சின்ன பின்னமாகி பிரிஞ்சு இணைந்து பல வகையாக மாறி. இப்போ சோவியத் யூனியன் இருக்கிறது. சோவியத் யூனியன் என்று ஒரு 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 கூட்டமைப்பான ஒரு நாடு இருந்துச்சு. இன்றைக்கி அது இருக்கா? ரஷ்யா தனியாகவும் மற்ற நாடுகள்லாம் தனித்தனியாகவும் பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? அப்போ இது இதெல்லாம் பிரியும் சேரும் கூடும் குறையும் அந்த மாதிரியான ஒரு ஒரு பூகோள அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்தவாறு பெயர்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த ஹதீஸில் முதல்ல இந்த பொதுவாக இந்த மார்க் அறிஞர்களுக்கு இந்த அறிவு இருக்கணும். எந்த அறிவு இருக்கணும்? இதை சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. நபிகள் இந்தியான்னு சொன்னாலும் சரி, துருக்கின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஈரான் என்று சொன்னாலும் சரி, ஈராக்குன்னு சொன்னாலும் சரி, அவங்க ஈராக்குன்னு ஏதாவது சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவங்க சொன்ன காலத்தில் ஈராக் எது அப்படி தான் பார்க்கணும். அவங்க சொன்ன காலத்தில் பாரசீகம் எது, அவங்க சொன்ன காலத்தில் ரோமாபுரி எது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு உள்ள ஒரு காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை கொண்டு அன்னைக்கு சொன்ன ஒரு கருத்தோடு பொறுத்துவது அது மடமை. அதனால் இந்தியாவின் மீது போர் நடக்குங்கிற அந்த ஒரு விஷயம் தவறான செய்தி. சரியான செய்தின்னு வைத்து கொண்டாலும் இதெல்லாம் ஹதீஸு கலையெல்லாம் பிற மத மக்களுக்கு விளங்காது. சரிப்பா இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். இந்தியான்னா எது? அப்போ இருந்துச்சு அந்த இந்தியா. நமக்கு தெரிஞ்ச கண் முன்னாடி இந்தியா எவ்வளோ மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னு நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்படி இருக்கையில் இதை நபிகள் நாயகர் சொன்ன இந்தியாங்கிறது நீ நிஜமாக அந்த ஹதீஸ் கரெக்டாக இருந்தால் அது பாகிஸ்தானை குறிக்கும். பாகிஸ்தானை தான் அன்றைக்கு இந்தியாண்டா, அவ்வளோதான். இந்தியாங்கிறது அவ்வளோதான். இந்த பாகிஸ்தானுங்க அப்போ சண்டை பாகிஸ்தான்லாம் போய் நடத்தணுமே தவிர நீங்கள் இங்கே செய்ய முடியாது. இது ஃபஸ்ட்டு வழங்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுங்கிற ஒரு நூலில் வருது. என்ன வருது? இசாபத்தானி மின் உம்மத்தி, எனது சமுதாயத்தில் 2 கூட்டத்தார் இருப்பார்கள். அஹ்ரஸஹமுல்லாஹு மினன்னார், அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். ஒரு கூட்டம் இசாபத்துன் தகுசுல் ஹிந்த, ஒரு கூட்டம் இந்தியாவில் போரிடும், சண்டை செய்யும், இந்தியாவோடு சண்டை செய்யும். ஓ இசாபத்துன் தக்கூனுமா ஈசபனு மரியம், இன்னொரு கூட்டம் ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவாங்க நம்புகிறோம்ல, அவங்களோட இருந்து போரிட்டு கொண்டிருக்கும். இந்த 2 கூட்டத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்வான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு செய்தி எதில் வருது? முஸ்னத் அஹ்மதுங்கிற ஒரு நூலில் வருகிறது. இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் சௌபான் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த விவரமெல்லாம் அந்த அகமதில் இருக்கிறது. அப்துல் அலாங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னா லுக்மான் பின் ஆமீர் என்பவர் அறிவிக்கிறார். இந்த லுக்மான் பின் ஆமீர் என்கிற ஒரு ஆள் யார் என்று அறியப்படாதவர் ஒரு ஆள் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வரலாறு இருக்கணும். நல்லவர், நேர்மையானவர், யாவசக்தி உள்ளவர், உள்ளபடி சொல்லக்கூடியவர் என்று அவருக்கு ரெக்கார்டு குறிப்பு இருக்கணும். இவர் லுக்மான் பின் ஆமீர் என்கிற ஒரு ஆள் தான் அவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதை அறிவிக்கிறாள் என்ன முகமது பின் வலீத் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதை அறிவிக்கிறாள் என்ற அபூபக்கர் பின் வலீத் அறிவிக்கிறார். இந்த அபூபக்கர் பின் வலீத் என்பவர் வீக்கான பலவீனமான ஒரு ஆள். லுக்மான் பின் ஆமீர் இந்த அறிவிப்பாளர் 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேரும் என்னவா இருக்காங்க? பலவீனமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தி இல்லை அப்படின்றாங்களா. இது அகமதில் வரக்கூடியது. நசைங்கிற நூலில் இந்த ஹதீஸ் வருகிறது. அதுலேயும் சொல்லி வச்ச மாதிரி இந்த 2 ஆளுக்குன்னு வர்றாங்க. இந்த செய்தியை சொல்கிறாள் யாருன்னு கேட்டால் லுக்மான் பின் ஆமீர். இவர் யாருங்கிறது அறியப்படாதவர். அபூபக்கர் ஜுபைதி, இவரும் யாருன்னு அறியப்படாத பலவீனமான ஒரு ஆள். நசையில் வரக்கூடதுலையும் இதே 2 பேர் தான் வர்றாங்க. அதே மாதிரி நசை போக இதே ஹதீஸு பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த லுக்மான் பின் ஆமீர் தான் அறிவிக்கிறார். இந்த லுக்மான் பின் ஆமீர் சொன்னதாகத்தான் அதுலேயும் பதிவாக இருக்கிறது. அவர் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் ஆகிடுறார். இதில் ஒரு ஆள் பலவீனமான ஆள் வர்றார். அடுத்தது முஸ்னத் அஹ்மதில் இன்னொரு அறிவிப்பு வருகிறது. இதே லுக்மான் பின் ஆமீர் அவர்களும் அபூபக்கர் பின் வலீத் ஜுபைதிங்கிற இந்த 2 பலவீனமான ஒரு ஆட்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி சுனனுல் குப்ரா நசை அதுலேயும் இந்த செய்தி வருகிறது. சொல்லி வச்ச மாதிரி இந்த 2 பேர் தான் அறிவிக்கிறாங்க. இந்த 2 பேர் லுக்மான் யாருன்னு தெரியாத ஒரு ஆள், அவற்றிலிருந்து அறிவிக்கிற ஆள் அபூபக்கர் ஜுபைதின் ஒரு ஆள். இந்த 2 ஆள் இவரிடமிருந்து அவருண்டு வரக்கூடிய இந்த 2 பேருமே
யார் என்றே தெரிய அட்ரஸ் இல்லாத ஆளுக்க, அட்ரஸ் உள்ள ஆளுக்க சொன்னாலேயே அவரை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஹதீஸில் ஏற்றுக்குருவாங்க அறிஞர்கள். சொல்கிற ஆளுங்கிற அபூபக்கர் சுபைது யாருப்பா, யாருன்னு தெரியலங்க அபூபக்கர் சுபைது, அவர் யார் விவரத்தை சொல்லு, விவரம்லாம் இல்லை அப்படின்னா இதை ஏற்றுக்குறாங்களா யாராச்சும்? அறிஞர்களை அன்னைக்கு ஒதுக்குன ஒரு ஹதீஸ் இது. இதெல்லாம் வந்து 2 பேர் பலவீனமான ஒரு ஆளுக்கு வர்றாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் இந்த 2 பேர் தான் வர்றாங்க. லுக்மான் இப்னு ஆமிர், அபூபக்கர் சுபைதி அப்படிங்கிறவர் வர்றார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் வந்து தபரானியுடைய அவுசத்துங்கிற ஒரு நூலில் வருகிறது. இந்த அதில் வரக்கூடிய என்னென்னு கேட்டால் லுக்மான் இப்னு ஆமிர் தான் அதுலேயும் வர்றார். இதில் ஒரு ஆள் வர்றார், லுக்மான் இப்னு ஆமிர் வழியாக அறிவிக்கப்படுது. அவர் யாருங்கிறது தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறார். அதே மாதிரி தபரானியுடைய முஸ்னது ஷாமிங்கிற அந்த கிதாபில் என்ன வருதுன்னு கேட்டால் லுக்மான் இப்னு ஆமிர் தான் அறிவிக்கிறார். எல்லாத்துலேயும் இந்த லுக்மான்கிற ஆள் தான் வர்றார். இவர் யாருங்கிறது தெரியாத ஒரு ஆளாகிறார். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லாத ஒரு ஆள். அதே மாதிரி அபூபக்கர் இப்னுல் வலீத் ஜுபைதின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரும் வந்து யார் என்று அறியப்படாதவர். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இந்தியாவில் ஒரு கூட்டம் போர் செய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல கருத்துப்பட 2 கூட்டம் இருக்கும். எல்லா அதிலும் இந்த வாசகம் தான். எந்த வாசகம்? 2 கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். ஒரு கூட்டம் ஈசா நபியோடு இருக்கும், இன்னொரு கூட்டம் இந்தியாவின் மீது போர் செய்து கொண்டிருக்கும், இவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் அப்படின்ற அந்த செய்தி இந்த லுக்மான்கிற ஒரு வழியாகவும் அபூபக்கர் சுபைத் என்ற 2 பேர் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. இந்த 2 பேருமே யார் என்று அறியப்படாதவர்கள். அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஆத்தன்டிக்கான செய்தியாக அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது புதுசு அன்னைக்கு இவங்க இந்த காவிகள் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்கிறது கிடையாது. அன்னைக்கே 1000 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிட்டாங்க இந்த செய்தி ஆத்தன்டிக்கான செய்தி இல்லைன்னு சொல்லி சேர்த்தான் அது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விளங்காத சில ஆலிம்ஸ் கூட்டம் என்ன செய்ய முடியும் கேட்டால் எழுதி வச்சதெல்லாம் போதும்ல, அது என்ன அந்தஸ்தில் அதை வச்சுருக்கிறாங்க, இதை போய் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், பண்ணுறாந்தா இப்படி விவரத்தோடு நீங்கள் பண்ணணும், இப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க, ஆனால் இது சரியில்லை, அப்படி தான் பண்ணணும். அந்த ஆலிம் ஏதோ உளறிருக்கார்களுக்கு அதுக்கு எதிராக வந்து இந்த அந்த காவியை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டு பரப்புகிறாங்க. இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இதே விஷயத்தை என்ன நாளைக்கு வேறு வார்த்தையை கொண்டு சில ஹதீஸும் இருக்குது, அது இன்னவங்கெல்லாம் ஒன்று சொல்லலை, நாளைக்கு எடுத்து சொல்லலாம். அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறதாக வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் வாதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத்துல் ஹிந்தி, நபிகள் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்தியாவின் மீது போர் செய்வதை பற்றி வாக்களித்தார்கள். அப்போ அந்த அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்கிறார், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமேயானால் நான் அதற்காக என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா சொல்கிறார். அபூ ஹுரைரா நபியுடைய தோழர், நபியுடைய சீடர். அவர் சொல்கிறார், நபிகள் நான் இந்தியாவில் ஒரு யுத்தம் நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நான் என்னுடைய உடல் பொருளாவி எல்லாத்தையும் அதுக்காக நான் அர்ப்பணிப்பேன்னு அவர் சொன்னார்னு வருது. இப்போ இந்தியாவில் போர் செய்வதை நபிகள் வாக்களித்தார்கள்னு வருதா இல்லையா? இந்த செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதே மாதிரி 2 பலவீனமான ஆட்கள் வர்றாங்க. ஒன்று ஜப்ர் இப்னு அபீதான்னு வர்றாங்க. இவர் வந்து சரியான ஆள் கிடையாது, பலவீனமானால் வீக்கான ஒரு ஆள், நினைவாற்றல் கம்மியாக உள்ள ஆள், நேர்மை நிரூபிக்கப்படாத ஒரு ஆள். அவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருண்டா சையாருங்கிறவர் அறிவிக்கிறார். சையார் என்பவரும் யாருன்ற அறியாத கண்டரு. இவர் வந்து ஒருத்தர் கூட இவரை வந்து நல்லவர்னு சொன்னது கிடையாது. எந்த ஒரு அறிஞரும் இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கவில்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. அது போக ஒரு சரின்னு வைத்து கொண்டாலும் இந்தியாவின் மீது போர் செய்வதை பற்றி நபிகள் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவங்க சொல்லும்போது உள்ள இந்தியா என்னது? பாகிஸ்தான் தான். அது இதே அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இதே ஒரு விஷயம் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது அறிவிக்கிற ஆள் அபூ ஹுரைரா சொன்னதாக ஹசன் பசரி அறிவிக்கிறார். ஹசன் பசரிங்கிறவர் அபூ ஹுரைராவை பார்த்ததே கிடையாது, அவர் காலத்தவரே கிடையாது. அபூ ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கிறவர் அபூ ஹுரைராவை பார்த்துருக்கணும்ல. ஹசன் என்பவர் வந்து அபூ ஹுரைராவை பார்த்ததே கிடையாது, அவர்கிட்ட எதுவும் செய்தி அறிவித்தது கிடையாது, காலத்தால் பிந்தியவர். அவர் சொன்னதை அறிவிக்கிறாள்ன்ற பராங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த பராங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள், இவர் சரியில்லை அப்படின்றாங்க. எல்லா ஒட்டுமொத்த அறிஞர்களும்
இந்த பராங்கிற ஒரு ஆளை வந்து பலவீனமானவர் என்ன செய்கிறாங்க, பராண்டா பரா இப்னு அப்துல்லா, பராண்டதில் வந்திருக்கிறது. அவருடைய முழு பேர் என்னென்னா பரா இப்னு அப்துல்லா அல் கனவி அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். அதுதான் இந்தியாவில் போர் செய்வதை நபிகள் வாக்களித்தார்கள்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த ஹதீஸும் பலவீனமாக இருக்குது. இது ஒரு ஹதீஸாச்சு. அதே மாதிரி வந்து இதே ஒரு ஹதீஸ் வந்து அல் ஜிஹாதுன்ற ஒரு கிதாப் இருக்குது, இப்னு அபி ஆசிமுடைய கிதாப். அப்போ அந்த கிதாப்பில் இந்த செய்தி வருது. அதில் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹாஷிம் பின் சயீத் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து லைசபி ஷையின், இவர் கணக்கில் எடுக்கக்கூடாது என்று இப்னு மொயின், அபு ஹாத்தம் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ்கலை வல்லுநர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நினைஞ்சிட்டாங்க, இதை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவில் பிரச்சனை வந்து காவிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்து கூடி நம்ம எடுத்த முடிவு அல்ல இது. நான் சொல்லக்கூடிய இந்த அறிஞர்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ளவர்கள். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்களே இந்த செய்தியை அந்த காலத்திலே பரவும் பொழுது இது சரியான செய்தி இல்லைன்னு மறுத்துட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சரின்னு வைத்து கொண்டாலும் அன்றைக்கு இந்தியா என்பதில் இப்போ நம்ம இருக்கிற இந்தியாவும் இருக்கவே இல்லை. இப்போ நம்ம எதை இந்தியாங்கிறோமோ அது அன்றைக்கு இந்தியாவாக இருக்கவே இல்லை. அதை நம்ம விளங்கிக்கிற வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸு அல் ஃபித்தன்கிற கிதாபில் இதே செய்தி வருகிறது. இது அபூ ஹுரைரா அறிவிக்கிற செய்தி வருகிறது. அதில் எப்படி வருதுன்னா, அபூ ஹுரைராட்டிருந்து ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல, அவர் யாருன்னு வராமல் அபூ ஹுரைராவிலிருந்து ஒரு பெரியார் சொன்னார்னு வருது. அப்படி ஹதீஸில் சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? அபூ ஹுரைரா சொன்னார்னா அபூ ஹுரைரா யார்கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்டால் அபூ ஹுரைரா ஒரு ஆள்கிட்ட சொன்னார் அப்படின்றது சஃப்வான்கிறவர் சொல்கிறார். அப்போ அபூ ஹுரைராவிடமிருந்து அறிவித்த ஆள் யாருன்னு தெரியல. ஒரு ஆள் வழியாக அறிவித்தார். ஆள் வழியாக தான் மரமட்ட வழியாக அறிவிக்க முடியும். ஒரு ஆள் வழியாக தான் அறிவிக்க, ஆள் யார் அந்த விவரம் இல்லை. அந்த ஒரு ஹதீஸும் சரியில்லாத ஒரு ஹதீஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதில் வருது, என்ன வருதுன்னு கேட்டால் அம்மன் ஹத்தசு, அவர் யார் வழியாக அறிவித்தாரோ அவர் வழியாக அறிவித்தார்ன்னு அப்படி ஒரு வாசகம். இதுகளெல்லாம் வந்து இட்டுக்கட்டுற ஆளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். இந்த மாதிரி தான் இந்த ஹதீஸ்கள் வருகிறது. இந்த ஒரு ஹதீஸும் சரியில்லை. அதனால் இது சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே, அதாவது அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஒரு ஹதீஸை 2 பேர் தான் அறிவிக்கிறாங்க. ஒன்று சௌபான் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அதனுடைய அறிவிக்கிற ஆட்களில் லுக்மான் என்பவர் வருகிறாரு. அவர் யாருன்னு தெரியாத ஆள். அபூபக்கர் சுபைதி என்பவர் அவர்கிட்ட அறிவிக்கிறாரு, அவரும் யாருன்னு தெரியாத ஆள். இது ஒரு வகையான ஒரு ஹதீஸு. இந்தியாவில் 2 கூட்டத்துக்கு அருள் செய்வான் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் வாசம் என்னென்னு கேட்டால், இந்தியாவில் போர் செய்வதை பற்றி நபிகள் எங்களுக்கு வாக்களித்தார்கள்ங்கிறார். அதுக்கப்புறம் அவராக சொல்கிறாரு, நான் ஒரு ஆளாக இருந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் இருப்பேன்னு சொன்னார்னு வருது. இந்த செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை சொல்லக்கூடிய ஆட்களும் வந்து பலவீனமான ஆட்களாக இருக்காங்க. ஜபீருங்கிறவர் வர்றாரு, சையாருங்கிறவர் வர்றாரு. இப்படி சொல்கிற ஆட்கள் எல்லாம் என்ன இருக்கிறது, பலவீனமான ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவின் மீது போர் செய்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயம் தவறான செய்தி. ஆனால் அதை விமர்சிக்கிற ஆளுக்கு மீது நம்ம கோவப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் நீங்களே அதை ஹதீஸ்ன்னு சொல்லி பரப்புறீங்க. ஹதீஸில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது பிறகு அவர் விமர்சனம் பண்ணுவாங்களே. ஆனால் அதுக்கு முழு பொறுப்பு வந்து இதை ஒரு பயான் பண்ணார்ல ஒரு ஆலிம், அவர் தான் ஏற்றுக்கணும். உனக்கு எதுக்கு இந்த மார்க் அறிவு இல்லாமல் இதில் போய் இறங்குற? ஹதீஸை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஹதீஸ்களுடைய விஷயங்கள் அந்த நாலேஜெலாம் இருக்கிற ஆள் தான் ஹதீஸை பேசணும். அதில் சர்ச்சைக்குரிய ஹதீஸுகளை பேசுவதாக இருந்தால் அதுக்குரிய புரிதல் அறிவு இருக்கணும். அவர் எந்த ஆலிமை பற்றி சொல்கிறாரோ அவர் கூமுட்ட ஆலிமாக தெரிகிறார். அவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தார்னு சொன்னால் இவன் இருக்கிறலாம் வாச்சிட்டு பரப்ப மாட்டார். அதனால் அவர் அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன்னு தான் அவர் அந்த மறுப்பு போட்டவர் வந்து பேசுகிறார். அதனால் வந்து நமக்கு வந்து நம்மள்கிட்ட மிஸ்டேக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்லும் போதே விளக்கமாக மக்கள்கிட்ட சொல்லணும். முதல்ல 2 விஷயமா சொல்லணும். அதாவது 3 செய்தி, மொத்தத்தில் 3 விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்தியாவில் போர் செய்து வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இது இந்தியா என்று தான் அர்த்தம் செய்யணும் ஃபஸ்ட்டு. 2வது, இது அறிவிக்கிற சௌபான்கிற ஒரு வழியாக அறிவிக்க ஒரு சஹாபி நபித்தோழர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது. அது என்னென்ன காரணத்தினால் பலவீனன்னு விளக்கிட்டோம். அடுத்து அபூ ஹுரைராங்கிற ஒரு தோழர் வழியாக அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. அதுவும் என்னென்ன வகையில் பலவீனம்னு அறிவிச்சிருந்த 3 தான் பாயிண்ட். அதனால் இந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அவங்க பரப்பினார்கள்னு சொன்னால் அது வந்து நம்ம விளக்கம் கொடுக்கணும். இது நாங்களே ஏற்றுக்கிறாத ஒரு விஷயத்தை எதுக்குப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதில் நமக்கு ஒரு பலவீனம் இருக்குது. என்னென்னு கேட்டால்,
இவர் தான் பயான் பண்ணிவிட்டாரே, இல்லைங்கிற ஒரு அதிசயம் இருக்குங்கிற மாதிரி பேசிவிட்டாரே. இந்த மாதிரி அறிவியினர்களான மார்க்க அறிஞர்களால் ஏற்படக்கூடிய இந்த விமர்சனம் இது, அதை விளங்கிக்கணும்.